உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். திமுக அரசை கண்டித்து நாளை மாநிலம் தழுவிய போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரகாஷ், சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் வைத்து மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த விவகாரத்தை கண்டித்து தமிழக அரசை கண்டித்து நாளை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகங்கள் முன்பும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களிலும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் குற்ற செயல்களை, குறிப்பாக பாலியல் குற்ற செயல்கள் பற்றி பலமுறை சட்டமன்றத்திலும் அறிக்கை வாயிலாகவும் பேட்டிகள் வாயிலாகவும் திமுக அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்தும் அதை தடுக்க இந்த அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பாலியல் குற்றங்களை தடுக்கவும் சட்டப்படி உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தமிழக காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை இன்று வரை வழங்கவில்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை கண்டித்து நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகங்கள் முன்பும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களிலும் அதிமுக சார்பில் நாளை காலை 10:30 மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதில் பொதுமக்கள், அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.